प्रौढप्रौढनिजानुभूतिगलितद्वैतेन्द्रजालो गुरुः गूढं गूढमघौघदुष्टकुधियाम् स्पष्टं सुधीशालिनाम् स्वान्ते सम्यगिहानुभूतमपि सच्छिष्यावबोधाय तत् सत्यं संस्मृतवान् समस्तजगतां नैजं निजालोकनात्। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्तेवमुबोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तम् विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान् तत्त्वमसीति बोधम् ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओंकाररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरं लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम् अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। நம்ம சாதுர்மாசிய ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞ பரம்பரையில் இப்போது பிரௌடானுபூதிங்கிற ஒரு கிரந்தம், இதை ஸ்தோத்திரம் மாதிரியும் சொல்லலாம், பிரகரண கிரந்தம்னு சொல்லலாம். பிரகரணம்னா பொதுவாக விவேக வைராக்கியாதி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும். அதெல்லாம் நம்ம முன்னாலே சொல்லிவிட்டோம். இது நேரடியாகவே ஆத்ம வித்தியை சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு பிரகரணம் எல்லாம் நம்ம விவேகம் வைராக்கியம் சாதனா சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்கிறதெல்லாம் எல்லா கிரந்தங்களுக்கு எது வச்சுருக்கோமோ அதே தான் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தை பார்த்துட்டு வரபோது கொஞ்சம் தொட்டுட்டு விட்டுட்டோமே. அதுலேயே ஆச்சாரியால் இதை எடுத்து சொல்கிறார். யமேஷு நிரதோ யஸ்து நியமேஷு ச யத்னதः விவேகினः தஸ்ய சித்தம் பிரசாதம் அதிகச்சதி. யமநியமாதிகளில் நிஷ்டையோடு இருக்கிறவனுக்கு சித்தம் பிரசன்னமாகும். இந்த சித்த பிரசாதத்துக்கு இன்னும் சில லக்ஷணங்கள், ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அத்தியந்தம் ஸ்ரத்தையா பக்தியா குரும் ஈஸ்வரம் ஆத்மனி யோ பஜதி அனிஷம் க்ஷாந்தः தஸ்ய சித்தம் பிரசீததி. நல்ல ஸ்ரத்தையோட பக்தியோட உபனிஷத் ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் சொல்கிறது, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ
தஸ்யேதே கதிதாஹி அர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனः. குரு பக்திக்கு ஸ்ருதி பிரமாணம் இந்த மந்திரம்தான். யஸ்ய தேவே பராபக்தி, யாருக்கு தேவன்கிட்ட பிரகிருஷ்டமான பக்தி இருக்கோ, யதா தேவே ததா குரோ, எப்படி ஈஸ்வரன்கிட்ட இருக்கோ அதுபோல் குரு பக்தியும் இருக்கோ, தஸ்ய ஏதே அர்த்தாக, இந்த உபனிஷத்தை என்னென்ன சொல்கிறதோ இந்த வித்யை பிரகாஷந்தே, நன்னா பிரகாசிக்கிறது, பிரகாஷந்தே மகாத்மனஹாம். இதை இங்கே ஆச்சாரியாலும் எடுத்து சொன்னால், க்ஷாந்தஸ்யன்னு ஒரு பதம் கூட போட்டுண்டார். க்ஷாந்தா அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கங்களையெல்லாம் தாங்கிக்கிற தன்மை இருக்கிறவர். திதிக்ஷா, நம்ம எதை தாங்கிட்டுட்டோமோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு குளிரில் இருந்து அந்த குளிரை தாங்கிக்கிற தன்மை வந்துவிட்டானா பின்ன அதை திங்க் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த குளிரில் போகிறோம்னா அந்த குளிர் தாங்கிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்போம், ரொம்ப குளிர்றது இல்லையா? அப்போ திதிக்ஷா, சகனம் சர்வ துக்கானம். பிறந்தாச்சுனாக்கா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது துக்கம் வந்துடும். அப்பிரதீகாரபூர்வகம், பிரதீகாரம்னாக்கா அதுக்கு சொல்யூஷன். இப்போ மருந்து போட்டுக்கலாம், வியாதி வந்ததானா, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தேடலாம். ஆனால் எதுவுமே நமக்கு ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. இது பண்ணினாக்கா இது அப்படியே சரியாயிடும் சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பிரதிகாரமே வேண்டாம், சொல்யூஷனே வேண்டாம். சொல்யூஷன் இருந்தால் நடந்தாலும் நடக்காட்டாலும் அதில் தாங்கிக்கிறதுக்கு முழுங்கிறதுக்கு இருக்கிற சக்தி, அதை அசிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற சக்தி, அதை பற்றி நம்ம மனசில் நினச்சி கவலைப்படலை, பிரத்தியார்கிட்ட சொல்லியும் கவலைப்படலை. இதுக்கு திதிக்ஷான்னு பேர். இதோட குரு பக்தியும் ஈஸ்வர பக்தியும் இருந்துடுத்தானால் அவனுடைய சித்தம் பிரசன்னமாயிடும். இதெல்லாம் எப்போது? வேதாந்த ஸ்ரவணத்துக்கு முன்னால் இருக்கிறது. இதெல்லாம் வேதாந்த ஸ்ரவணத்துக்கு முன்னால் இருக்கிற ப்ரீரிக்விசைட்ஸ். இது சிஷ்டான்னம், அழகான ஸ்லோகம் பாருங்க. சிஷ்டான்னம், ஈஷார்ச்சனம், ஆர்ய சேவாம், தீர்த்தாடனம், ஸ்வாஸ்ரம தர்ம நிஷ்டாம், யமானுஷக்திம் நியமானுவிருத்திம் சித்தப்பிரசாதாய வதந்தி தஜ்ஞாஹ. சித்தம் பிரசன்னமாகிறதுக்கு சிஷ்டான்னம் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு ரிக்விசைட் நல்ல சுத்தமான சாப்பாடு, சாத்விகமான அன்னம், ஈஷார்ச்சனம், நித்திய தேவதா பூஜை, பகவத் ஆராதனை, ஆர்ய சேவாம் அப்படின்னா சிஷ்ட ஜனங்கள், நல்ல சாது ஜனங்கள், சத் சங்கத்தோட நிரந்தர சாமீப்பியம், தீர்த்தாடனம். தீர்த்தாடனம்னா ஊரூராக சுற்றுறதில்லை, தீர்த்த சப்தத்துக்கு ஞானிகள்னு அர்த்தம். தீர்த்தீ குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு. அப்போது தீர்த்தாடனம்னா எங்கெங்கேயாவது பெரியவா இருக்கான்னு தெரிஞ்சால் போய் பார்க்குறது, சத்சங்கம். ஸ்வாஸ்ரம தர்மனிஷ்டாம், கிரகஸ்தாசிரமமா பிரம்மச்சரிய ஆசிரமமா, அந்த ஆசிரமத்துக்கு என்ன தர்மம் சொல்லியிருக்கோ அந்த தர்மத்தில் நிஷ்டை. யமம், அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். நியமம், சௌச்ச, சந்தோஷ, சுவாத்தியாய, தப, இதெல்லாம் நியமங்கள். இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறது. இதெல்லாம் சித்தப்பிரசாதாய வதந்தி தஜ்ஞாஹ. சாப்பாடுலேயும் சில லக்ஷணங்கள்லாம் சொன்னார். கட்வம்மள லவண அத்தியுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாயினாம் பூதி பர்யுஷிதாதீனாம் தியாக சத்வாய கல்பத்தே. எங்கே வருது? கீதை இல்லையா? கட்டுவம்பள லவணாத்யுஷ்ண. அது அப்படியே ஸ்லோக ரூபத்தில் எடுத்துட்டு இருக்கு. ரொம்ப காரம், ரொம்ப புளி, ரொம்ப ரஜோகுண பிரதானமான ஆகாரம் தலைக்கு நேற்றுக்கு வச்சது. சில பேர்லாம் நீங்கள் மண்டே சாப்பிட போனால் எல்லா குழம்பும் கிடைக்கும், எந்த குழம்பு வேணாலும் கிடைக்கும். ஏன்னா சண்டே எல்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுவோம். அப்புறம் ஓரோ நாள் ஆகிறபோது ஓரோ குழம்பாக கம்மியாகிட்டே இருக்கும். இதுதான் பூதி பர்யூஷிதம்னு பேர், ரொம்ப நாளைக்கு வச்சு வைக்கிறது.
இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சித்த பிரசாதத்துக்கு காரணமாகும். இந்த மாதிரி ஆகாரத்தை விட்டுட்டான். அப்புறம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், அதுக்காக தான் இதை எடுத்தேன் நான். இப்போ எஸ்ய சித்தம் நிர்விஷயம் ஹிருதயம் எஸ்ய சீதளம் தஸ்ய மித்ரம் ஜகத் சர்வம் தஸ்ய முக்தி கரஸ்திதா. சும்மா படித்து வச்சுக்கலாம் அந்த ஸ்லோகம். எஸ்ய சித்தம் நிர்விஷயம், யாரோட மனசில் விஷயங்களே இல்லையோ, ஒன்றுக்கிட்டே அட்டாச்மெண்ட் இல்லை, நிசங்கதா. ஹிருதயம் எஸ்ய சீதளம், இதுதான் பகவான் சித்தம் குளிர அப்படிங்கிறார். ஹிருதயம் எஸ்ய சீதளம், நல்ல சீதளமாக இருக்கு. தஸ்ய மித்ரம் ஜகத் சர்வம், அவனுக்கு எல்லாரும் ஃப்ரெண்டு தான், யாருக்கிட்டையும் விரோதம் இல்லை, வெறுப்பு இல்லை, துவேஷம் இல்லை, எல்லார்கிட்டையும் மைத்ரி பாவம் தான். தஸ்ய முக்தி கரஸ்திதா, அவனுக்கு முக்தி கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி பிரகாசிக்கும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையே வச்ச. இங்கே ஒரு புத்த பிக்ஷு வந்திருந்தார். அப்போ அவர் ரொம்ப நல்ல சாது, அவர் பேசின்னு இருக்கிறத சொல்லுங்க, என்ன தியானம் உங்களுக்கு நித்திய அனுஷ்டானம்? நித்திய அனுஷ்டானத்தில் நிறைய சில ஸ்லோகங்கள்லாம் அவளுக்கு நித்திய தியானத்தில் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம் கீதையில் இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயமே தான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க இந்த ஸ்லோகத்துக்கும் மூலம் யோகசூத்திரத்தில் இருக்குது. மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷா. சமானமாக இருக்கிறவாள்கிட்ட மைத்ரி பாவம், கஷ்டப்படுறவாள்கிட்ட கருணை, யாராவது நல்லதை சந்தோஷத்தை அடைஞ்சுட்டானா பார்த்து சந்தோஷம், நம்மளை வெறுக்கிறவா நம்மளை குத்தம் சொல்கிறவா எல்லாம் இருந்துகிட்டே இருப்பாள், உபேக்ஷா இக்னோர். இப்படி இருந்தால் சித்தம் பிரசன்னமாயிடும். இதை யோகசூத்திரத்தில் இருக்குது, இதையே கீதையில் இருக்குது, இதே பாகவதத்தில் பக்தனுக்கு லட்சணமாக சொல்கிறது. ஈஸ்வரே தது அதீனேஷு பாலிஷேஷு த்விஷத்சுச்ச பிரேமா மைத்ரி கிருபா உபேக்ஷா யஹ் கரோதி சமத்தியமாக. ஈஸ்வரன்கிட்ட பக்தி, பக்தாள்கிட்ட மைத்ரி பாவம், பக்தி இல்லாதவன்கிட்ட கிருப்பை, துவேஷம் பண்ணுறவங்கிட்ட உபேக்ஷா பாவம். இப்படி பண்ணினா சித்தம் பிரசன்னமாயிடும். அந்த பிரசன்னதா தான் பக்தி. இது சொல்லி ஒரு ஸ்லோகம் கூட, ஹித பரிமித போஜி நித்யம் ஏகாந்த சேவி சகிருதுஜித ஹிதோக்தி ஸ்வல்ப நித்ரா விஹாரஹ அனுநியமனசீலஹ யோ பஜதி உக்தகாலே சலபத இஹ சீக்கிரம் சாது சித்த பிரசாதம். அற்புதமான ஸ்லோகம். ஹித பரிமித போஜி, லிமிட்டட் சாப்பாடு, ஆனால் ஹிதம், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அந்த சாப்பிட்றது என்னதுன்னா ஒரு 10 மாவடு போட்டு 1 ஸ்பூன் சாதம், ஹிதமான ஆகாரம். ஹித பரிமித போஜி, இதில் சாதகனுக்கு ரொம்ப முக்கியம் இது, ஹிதமான பக்ஷணம். இப்போ பிக்ஷான்னம் சாப்பிட்ணும்னு இது. பிக்ஷான்னம்னா அந்த பிக்ஷைக்கு போய் ஒரு இலை நிறைய கிலோமீட்டர் நீளத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டா அது பிக்ஷை ஆகாது. அப்போ ஹித பரிமித போஜி நித்தியம் ஏகாந்த சேவி, தனியே ஏகாந்தத்தில் சௌக்கியமாக இருக்கு. சகிருத் உச்சித ஹிதோக்தி, நல்ல ஹிதத்தை நமக்கு சொல்லித்தரப்பட்ட மகாபுருஷர்களோட உபதேசத்தை சிரவணம் பண்ணுறது, சந்தர்ப்பத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸ்வல்ப நித்ரா விஹாரா, நித்ரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யுக்தமான நித்ரை, ஓவர் ஸ்லீப்பு கிடையாது. அதுபோல் வெளியில் விவகாரங்கள் எல்லாமும் ரொம்ப அல்பம். அனுநியமனசீலா, கான்ஸ்டன்ட் கண்ட்ரோலிங், வித்ட்ராயிங், அது நிரந்தராபியாச நிதாந்த பத்ரா. நிரந்தரம் அபியாசம் பண்ணி பண்ணி அது ஹேபிச்சுவேட் ஆகிடுது. சென்ஸ் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல், புத்தியை சாந்தம் பண்ணுறது, ஆத்ம தியானம், இதெல்லாம் அனுநியமனசீலா யோ பஜதி உக்தகாலே
என்னென்ன சாஸ்திரம் விதிச்சிருக்கோ அந்தந்த காலத்தில் என்ன கர்மா பண்ணுறதோ அதுக்கு மட்டும்தான் அவன் அவைலபிள். அதர்வைஸ் அவன் யோக பரிசீலனத்தில் தான் இருக்கான். சலபதைஹ சீக்கிரம் சாது சித்த பிரசாதம். அப்படி இருக்கிறவனுக்கு சித்த பிரசாதம் உண்டாகும். அப்படி சித்த பிரசாதம் வந்த ஒரு முமுக்ஷு நமக்கு இப்போ இங்கே பிரௌடானுபூதியில் நம்ம இப்போ கிரந்தம் பிரௌடானுபூதி. அனுபூத்தினா அனுபவம். அனுபவங்கிறது இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய அனுபவங்கள் வந்தது அப்படிங்கிறோம். ஆனால் வேதாந்தத்தை பொறுத்தவரை இந்திரியங்களால் தெரிஞ்சுக்கிறது அனுபவம் இல்லை. மனசில் வரக்கூடிய இமோஷன்ஸும் அனுபவம் இல்லை. இதெல்லாம் திருஷ்ய பதார்த்தங்கள் தான். இது எதையுமே அனுபவம்னு வேதாந்த ஒத்துக்கலை. அனுபவங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், பிரம்மத்தோட ஸ்வரூபம். அனுபவங்கிறது நமக்குள்ள அகம் பதார்த்தமாக இருக்கு. சத்வபாசிகா சித்குவேதரா சத்தயாஹி சித் சித்தயாஹி அகம். சத்து சித்து அகம் இதெல்லாம் அனுபவத்துக்கு பேர். எக்ஸிஸ்டன்ஸ், சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு, சித்து உணர்வு, அகம் நான்ங்கிறது எல்லாம் ஒன்று தான். சத்து தான் சித்து, சித்து தான் அகம். அதுதான் அனுபவத்தோட ஸ்வரூபம். கேவலானுபவம்னு பேர். சுத்த உணர்வு இருப்பு. அந்த உணர்வு அதுவா அந்த இருப்பு பகவான் இருப்புங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார். அருணாச்சல அஷ்டகத்துல எல்லாம் அருணாச்சலேஸ்வரரோட ஸ்வரூபமாகவே இருந்தொளிர் உனை விடு தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத்தடுத்திடலை காண். நம்ம உலகத்தில் இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் இருட்டுன்னுட்டார் பகவான். அந்த இருந்து விளங்கக்கூடிய நான்கிற உணர்வு இருக்கே இல்லையோ, அந்த உணர்வு மட்டும்தான் அனுபவம். அந்த அனுபவம் இந்திரியங்களாலையும் மனசாலையும் விஷயங்களாலையும் நான்கிற அகங்காரத்தாலையெல்லாம் கூடி மிக்சராக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் தெள்ள தெளிவாக சுத்த அத்வயமான அனுபவத்தை பிரௌடானுபூதி அப்படின்றது. அதுதான் நம்ம சமாதிங்கிறோம். நிர்விகல்ப சமாதி. விகல்பம் அப்படின்னா மீதி எல்லாம் விகல்பம். இந்திரியங்களால் வரக்கூடிய சரக்கெல்லாம் விகல்பம். மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் விகல்பம். சித்தவருத்திகள் விகல்பம். அகங்காரம் விகல்பம். பிரபஞ்சபானம் விகல்பம். இதெல்லாத்தையும் நீக்கம் பண்ணி தூய உணர்வை நிர்விகல்பம்னு சுத்த பாஷை வேதாந்த பாஷையில் அதுதான் நிர்விகல்பம். யோகிகள் ஒரு அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லுவான், ஒன்றும் இல்லாத. அது இல்லை. நிர்விகல்ப சமாதின்னு இப்போ விவேக சூடாமணி இதெல்லாம் எடுத்துட்டோமானால் விகல்பரகிதமான தூய உணர்வு சுத்த அனுபூதிக்கு விகல்பம் நிர்விகல்பம்னு பேர். அந்த நிர்விகல்பத்தில் நிர்விகல்ப யோகம் நிர்விகல்ப போதம் ரெண்டு இருக்கு. நிர்விகல்ப யோகத்தை தான் நம்ம நிர்விகல்ப சமாதிங்கிறோம். கம்ப்ளீட்டாக யோக நிலை எல்லாத்தையும் விட்டு தான் விகல்பம் ஏதும் இல்லாத சித்தத்தால், அது என்னது தமிழ் பாட்டு, விகல்பமற்ற சித்தத்தால் சிவசிந்தனையே நீ செய்வாய் என்றும் பழகு. விகல்பமற்ற சித்தத்தால், விகல்பம் அந்நியம் போயிட்டு தானே எது இருக்கோ அதுதான் சிவம், சுத்த சைத்தன்யம். அதில் இருக்கிறது நிர்விகல்ப யோகம். அந்த நிர்விகல்பமான சத்தையை தெரிஞ்சுக்கிறது நிர்விகல்ப போதம். அதே தான் நம்ம சகஜ நிர்விகல்ப சமாதிங்கிறோம். விவகாரங்கள்லாம் இருக்குது, என்ன பண்ணினாலும் தன்னோட ஸ்வரூபத்தோட விஸ்மிருதி இல்லை. அந்த நிர்விகல்ப ஞானம் அது உணர்ந்து இந்திரஜாலம் போயிடுத்துங்கிறார். இந்த பிரபஞ்சம் உண்மை, நான் கர்த்தா நான் போக்தா, என்னை பொறுத்தவரை ஒரு ஹிப்னோசிஸ், நான் தான் எல்லா கர்மாவும் பண்ணுறேன், நான் அனுபவிக்கிறேன், இந்த பிரமை போயிடுத்து. பிரபஞ்சம் வாஸ்தவம், வெளியில் இருக்கிற ராகத்வேஷமான பிரபஞ்சம் வாஸ்தவங்கிற பிரமையும் போயிடுத்து. இதிலேருந்தெல்லாம் விட்டு விலகித்தான் பிரௌடமான அனுபூதியில் இருக்கார் இந்த ஆச்சாரியர், இந்த குரு. அப்படி இருக்கிற குரு கிட்ட இந்த சிஷ்யர் போய் கேட்குறவரை, ஒரு உபதேஷ்டா போய் நாக் பண்ணுறவரை, அவருக்கே அவரோட அனுபூதியை பற்றி திங்க் பண்ண வேண்டிய சிந்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை டிஃபைன் பண்ணவோ அதை பற்றி நினைக்கவோ அதை சொல்லவோ கூட வேண்டாம். இதுதான்
பகவானை சொல்கிற போது பழுத்து தனித்து விட்டான் இல்லையா, அப்படியே பழுத்து அது பூர்ணமாக தான் அதுவாக இருக்கிறது, அதுவாகவே இருக்கிறது, அந்த அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவமே தானே தானாக தீங்கனிச்சுவை அப்படின்னோமே, தீங்கனிச்சுவை ஆகினோன் இல்லையா. அந்த அனுபவம் அதோட ரசம் அதுவாகவே இருக்கு. சர்சாக்காட்ட தான் கணக்கமாக சொன்னாலே அது ஆனால் அது எப்படி தெரியும் இல்லையா, என்ன சொன்ன அதுதான் 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 பட்டண தாய்மானவர் பாட்டு, அது தாய்மானவர் பாட்டு அது. அது ஆனால் எப்படி தெரியும், அந்த ஞான அனுபவம் வந்தால் எப்படி, அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும் அடுத்தவன். அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அதுவானால் அதுதான் அதோட ஸ்வரூபம், அதுவே அதோட நேச்சரே என்ன, இட் இஸ் செல்ஃப் ரிவீலிங், செல்ஃப் இஃபல்ஜென்ட் தான் அது. அது வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்வயம் பிரகாஷ வஸ்து. அந்த ஸ்வயம் பிரகாசமான அனுபூதி நிலையில் இருக்க. பிரௌட ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பிரௌட பிரௌட நிஜானுபூதி கலித துவைதேந்திரஜாலோ குரு கூடம் கூடம் அகௌகதுஷ்டகுதியாம் ஸ்பஷ்டம் சுதீசாலினாம் ஸ்வாந்தே சம்யகிஹானுபூதமபி சச்சிஷ்யாவபோதாய தத் சத்யம் சம்ஸ்மிருதவான் சமஸ்தஜகதாம் நைஜம் நிஜாலோகநாத். இதான் நேற்றுக்கு பார்த்தோம் இந்த ஸ்லோகம். பிரௌட பிரௌட நிஜானுபூதி கலிதத்வைதேந்திரஜாலஹா. அப்படி பிரகாசமாய் ஒரு பிரௌட போரும் இல்லையா, அது கவிதையோட அழகுன்னு. ரெண்டு நம்ம கம்பீரம்னு சொல்கிறது, கம்பீரம் கன கம்பீரம் பார்ப்பேன். அது மாதிரி பிரௌட பிரௌட நிஜானுபூதி, அந்த நிஜானுபூதி அவ்வளவு பிரபலமாக இருக்கு. அதோட இஃபெக்ட் என்ன, இந்த பிரபஞ்ச பார்வை இல்லாமல் போயிடுது. கலித துவைதேந்திரஜாலா. ஸ்துதி பஞ்சகமே வந்துட்டுருக்கு பாட்டு என்ன, அந்த நினைப்புகள்லாம் நீங்கி இந்த பார்வை உள்ளேருந்து நீங்கி போன அது என்ன பாட்டுது, நின்றிடும் நினைவு தன்னை நிமிடத்தில் நீக்கி நெஞ்சை அன்று அயன் திருமாலாய்ந்தி டருந்திடா அழகன் பாதம் சென்றிட நிறுத்தும். நின்றிடும் நினைவு தன்னை நிமிடத்தில். அப்போது அந்த தாட்டை இல்லாமல் பண்ணணுங்கிறது யோகியோட வேலை. ஞானியை பொறுத்தவரை தாட்டுக்கு இருக்கிற சித்தவருத்திகளுக்கு இருக்கிற காரணமே விலகிடுத்து. சித்தவருத்தி இப்போ ஒரு கயரில் பாம்பை பார்த்தா தான் சித்தவருத்தி, கயரை பார்த்தா சித்தவருத்தியே இல்லை. யாதார்த்திய தரிசனம் அது அப்படியே வந்துவிட்டானா சித்தவருத்தி இல்லை. அது பாம்புன்னு பார்த்தா அது என்ன பாம்பு, அது நல்ல பாம்பா, அது அனலி பாம்பா, கெட்டுவரியன் பாம்பா, இப்படியெல்லாம் தாட்டு வரும். அது வெறும் கயறுன்னு பாட்டுக்கு நம்ம நடந்து போய்டுவோம், திங்கே பண்ண மாட்டோம். அப்போ சித்தவருத்திக்கு மூல காரணமே அவித்யா தான், வஸ்துவை தெரியாமல் இருக்கிறது தான். அது தெரிஞ்சதோட இந்திரஜாலம் விலகி கொடுத்து, இந்த மாய இல்லூஷன் போயிடுத்து. இவ்வளவு சிம்பிளானது எல்லாருக்கும் ஏன் புரிய மாட்டேங்கிறது, கூடம் கூடம் மறைஞ்சிருக்கு. ஏன் அகௌக துஷ்ட குதியாம், புத்தி தெளிவு இல்லை, புத்திக்கு தெளிச்சம் இல்லை. புத்திக்கு ஏன் தெளிச்சம் இல்லைன்னா அகௌக துஷ்ட குதியாம். அகம்னா பாபம், பாபம்னா வேதாந்தத்தை பொறுத்தவரை பாபம் என்னன்னா இவ்வளவு சிம்பிளான ஆத்ம வித்தியை புரிஞ்சுக்க முடியறதில்லை பாருங்க, அதுதான் பாபம். நேர ரொம்ப இன்டிமேட்டாக, அதுக்கு தான் உபனிஷத்துன்னு பேர். உபனிஷத்து தான் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சமீபே நிஷிததி, ரொம்ப பக்கத்தில் இன்டிமேட்டாக இருக்கிற. பகவான் நிறைய இடத்துல சொல்கிறார் இது டாக்ஸில்,
இதுதான் கஷ்டம், இதுதான் மாயை. இவ்வளவு சிம்பிளாக இருக்குது. இதை புரிஞ்சுக்காமல் என்னென்னமோ சொல்கிறான், என்னென்னமோ புரிஞ்சுக்கிறான் இல்லையா? புத்தி இல்லாமல் இல்லை, புத்திக்கு என்னென்னமோ புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது. ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலம். உருப்படும் வித்தைன்னு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. தானே தானே தத்துவம் முடிஞ்சு போயிடுது. அப்படி நேர தன் பக்கத்தில் இருக்கிற வஸ்துவை புரிஞ்சுக்க முடியாமல் தூரக்க இருக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் ஜப்படி வித்தை காட்டுறான், என்னென்னமோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கு இருக்கு அப்போ சக்தி இருக்குது. ஆனால் அது ஏன் தன்னில் இருக்கிற சிம்பிளாக நேரடியாக இருக்கிற பரமார்த்த வஸ்துவை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது? அந்த தடைக்கு பேர் தான் பாபம். அகம் அகௌகம் அப்படின்னா பாப கூட்டம். ஸ்பஷ்டம் சுதீஷாலினாம், நல்ல தெளிவு. யாருக்குன்னா புத்தி தெளிஞ்சிருக்கிறவனுக்கு தெளிவு. ஸ்வாந்தே சம்யக் இகானுபூதம், தன்னில் தானாக நிரந்தரம் அனுபவப்பட்டுருக்கு. ஜாக்கிரத்தில், சொப்பனத்தில், சுஷுப்தியில். நமக்கு கோபம் வரப்போகுது, நமக்கு காமம் வரப்போகுது, பொறாமை வரப்போகுது, தூக்கம் வரப்போகுது. எல்லாத்துக்கும் பின்னாலேயும் அந்த இருப்பு அப்படியே தொடாமல் சுத்த சைத்தன்யம் இருந்துருக்கு. அந்த சத்தியத்தை பிரௌட நிஜானுபூதி அப்படின்னா நிர்விகல்பமான சமாதியில் அந்த உணர்ந்த குரு இப்போ என்ன பண்ணுற, அந்த சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் சமஸ்த ஜகதாம் அனுகிரகம் கர்த்தும், லோகத்துக்கு பூரா அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் நைஜம் நிஜாலோகநாத் சம்ஸ்மிருதவான், தன்னை தானே பார்த்து ஸ்மரண பண்ணினாராம். இது சொல்கிறதுக்காக, இதை வெர்பலைஸ் பண்ணணுமோ இல்லையோ, வேர்ட்ஸில் கொண்டு வரணுமோ இல்லையோ, அதுக்காக தன்னோட ஹிருதயத்தில் இருக்கிற அனுபூதியை தானே பார்த்து சொல்கிற. இதுதான் அடுத்த ஸ்லோகம். துவைதம் மை அகிலம் சமுத்திதமிதம் மித்யாமனः கல்பிதம் தோயம் தோய விவர்ஜிதே மருதலே பிராந்தீவ சித்தம் நஹி யத்யேவம் கலு திருஷ்யமேததகிலம் நாஹம் நவநாதன்மம பிரௌಢானந்தசிதேக சன்மயவபுः சுத்தோஸ்மி அகண்டோஸ்மி அஹம். பிரௌಢானந்தசிதேக சன்மயவபுः சுத்தோஸ்மி அகண்டோஸ்மி அஹம். நான் அதி நிர்மலமான சுத்தமான அகண்டமான உணர்வே ஸ்வரூபமாக இருக்கேன். நான் அந்த சுத்த சைத்தன்யமாக இருக்கிற என்னில் அகிலம் துவைத்தம், இந்த காணக்கூடிய பிரபஞ்ச துவைத்தம் பூரா என்னெல்லாமும் இருக்கு. என்னால் அது இப்போ நீங்கள்லாம் உட்காந்துட்டுருக்கேன், உங்களையெல்லாம் பார்க்குறேன். இந்த பார்க்குற என்னோடய சரீரம் இருக்குது, இந்த கண் இருக்குது. அப்புறம் கண்ணை மூடின்னு உட்காந்தா எனக்குள்ளே ஒரு லோகம், சித்த விருத்திகள். அதில் ஒரு நான் சிதாபாசன். அந்த நான் உதிக்கிற போது தான் எல்லாம் உதிக்கிறது. இந்த வெளியில் சரீரமாக தெரியறதுனா உங்களுக்கு பிரத்யக்ஷம். எனக்குள்ள சித்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிதாபாசன் எனக்கு பிரத்யக்ஷம், எனக்கு திருஷ்யம். அது இந்த எல்லா திருஷ்யமும் சுஷுப்தியில் அடங்கி போய்டுறது. எழுந்திருக்கிற போது அந்த சிதாபாசன் முதல்ல உதிக்கிறது, சித்தவருத்திகள் உதிக்கிறது, சரீரம் வருது, லோகம் எல்லாம் வருது. துவைதம் மயி அகிலம் சமுத்திதம் இதம். இதம் சப்தத்தினால சொல்லப்படுறது இவ்வளவும். இது எல்லாமும் வருது. மித்யா மனக்கல்பித்தம், மனசு சுயமேவ தன்னை கல்பிச்சுக்கிறது. அப்புறம் இவ்வளவும் கல்பனைகள் வருது. மித்யா மனக்கல்பித்தம். மனசு அடங்குற போது ஆத்மஸ்வரூபத்தில் பிரபஞ்சத்தையும் காணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் காணும். என்னையாவது ஒத்துக்கணுமே, அப்புறம் தானே நான் ஞானத்தையாவது அடையிறதுக்கு. என்னையே காணும். அங்கே திருப்பி நான்கிறது உதிச்சா எல்லாம் உதிக்கிறது. நான் அடங்குற போது எல்லாம் அடங்கிறது. இந்த உதிச்சு எல்லாம் காணப்படுறதே. தோயம் தோய விவர்ஜிதே மருதலே பிராந்தீவ சித்தம் நஹி. எல்லாம் தெரியறதுப்பா, உனக்கு தெரியும். நீ போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இருக்காது.
ஓரோ பதார்த்தத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த பதார்த்தம் மறைஞ்சு போய் அது பின்ன சக்தி எனர்ஜியாக தெரியும். அப்புறம் திருப்பி மறைஞ்சு போய் பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருளுங்கிற பேதமற்று தூய உணர்வாக நிற்கும். மறுபூமியில் தூரக்க ஜலம் பார்த்து ஓடி போகிறான், அங்கே போய் பார்த்தா ஜலம் காணும். மரீச்சிக்கா தோயம் போல. அதுபோல் இந்த பிரபஞ்சமெல்லாம் தெரியறது, சரீரம் தெரியறது, நான்கிற மனசு சித்தவருத்திகள் எல்லாம் எல்லாமும் மறுமரீச்சிக்கால காண்ற ஜலம் மாதிரி. வாஸ்தவம் இல்லை. சித்தம் நகி. சித்தம் நகினாக்கா பிராந்தியை இவ சித்தம். பிராந்தினால சித்தம், இல்லூஷன் தூரக்கே இருக்கு. எனக்கு தெரியறது. ஒரு கதை சொல்லுவாள். ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வழி நடக்கிறான். எனக்கு வழி ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுது. இப்போ எதிர்த்தா போல் வரவங்கிட்ட கேட்டான், இந்த வலது பக்கத்தால் ரோடில் போகணுமா இடது பக்கத்து ரோடில் போகணுமான்னு கேட்டான். அவன் சொன்னால் இடது பக்கத்து ரோட்லேயே போப்பான். இல்லை, இந்த வலது பக்கம் ரோடு எங்கே போகும்? அது கிடையாது, உனக்கு மட்டும்தான் தெரியுது. எங்களுக்கெல்லாம் தெரியலை, உனக்கு தான் தெரியுறது. இந்த வலது பக்கம் ரோடு இருந்தால் தானே. அப்போ அது மாதிரி சித்தம் நகி. பிரமாண ஞானத்தால் பார்த்தா இல்லை. உனக்கு இந்திரியங்கள் தெரியறது, இந்திரியங்களுக்கு தெரியறது. பிராமணிகமாக பார்த்தா கிடையாது. இப்போ பகவான்லாம் சரீரத்துக்கு கேன்சர் வந்தால் நம்ம அதை ஏதோ ஒரு இந்திரஜாலமாக நினச்சிக்கிறோம். அவருக்கு வலிக்கலை, நல்லா வலிச்சது, தேள் கொட்டுற மாதிரி வலிச்சது. தேள்னா ஒரு தேள் இல்லை, பகவான் சொல்லியிருக்கிற 1000 தேள் சேர்த்து கொட்டுற மாதிரி வலிக்கிறது. அப்புறம் எப்படி அவர் அப்படி இருந்தார்? ஒன்றும் இல்லை. அது வேதாந்த ஞானத்தினாலேயும் அல்ல. பகவான் சாந்தமாக இருந்தது வேதாந்த ஞானத்தினாலே அல்ல. ஏன்னா ராமகிருஷ்ணர் அழுதார், மா வலிக்கிறதுன்னு அழுதார் இல்லையா? இப்போ வேதாந்த ஞானத்தினால அழாமல் கூட இருக்க முடியாது. வேதாந்த ஞானத்தினாலே அல்ல. பின்ன என்னென்னா, வேதாந்த ஞானத்துக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு குவாலிட்டி சொன்னோமே, திதிக்ஷா. எதையும் தாங்கிக்கிறது, தாங்கிட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ள சக்தி, அது முன்னாலேயே இருக்கிற ஒரு சக்தி. அந்த சக்தினால தான் பகவான் இங்கே வந்துட்டும் யாரை என்ன பாடுபடுத்தினாலும் சரி அங்கே பண்ணால் அவருக்கு அது நேச்சுரல். அது அதனால் வேதாந்த ஞானம் வந்தவாளெல்லாம் கூட அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. திதிக்ஷா இருக்கானால் அது அழகாக இருக்குது, அங்கே தாங்கிக்க முடியாது. அப்புறம் பகவான் உடம்புக்கு கேன்சர் வந்திருக்கேன்னு சொல்கிற போதும் உடம்பு இருக்கோ, உடம்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டார். அப்போ அப்படின்னா அவருக்கு என்ன அந்த உடம்பே தெரியலையா? இல்லை, இங்கே பார்த்தா அப்படியே எல்லாம் நிறைய பேர் அப்படி இமேஜின் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வேதாந்த சிரவணம் பண்ணுறவாள்லாம் பின்னால் சொல்கிறா, அப்படி ஒரு இமேஜினேஷன் இருந்தது, இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இங்கே கூட ஒரு சாது இருக்கார். அவர் சொன்னார், ஹோல் பாரத யாத்திரை பண்ணிட்டு வந்தார். பாரத யாத்திரை பண்ணி நடந்து பணம் இல்லாமல், ஃபோன் கூட இல்லாமல், அவர் திரும்ப வந்தப்பறம் என்கிட்ட பேசின்னு இருக்கிறத சொன்னார். ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரே ஒரு தடை, எல்லாம் மித்யான்னு தெரியறது, ஆனால் பிரபஞ்சம் மறையலை இன்னுமே. அப்போ அவர் இப்படி ஒரு முன்விதி வச்சுட்டு இருந்தார், இதெல்லாம் மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு. இந்த ஒரு பிரதிபந்தம். அப்புறம் நம்ம பேசினோம் அவர்கிட்ட, இந்த பிரதிபந்தம், இது முன்விதி, இதெல்லாம் மறைஞ்சு போயிடணும் ஞானம் அப்படின்னு சுஷுப்தியில் நடக்கிறதே. பாதாரூப ஞானம் தான் சொல்லுவோம் நம்ம அதுக்கு. மற்றது பிரயோஜனம் இல்லை. சுஷுப்தி மாதிரி இல்லைன்னா நிர்விகல்ப சமாதி, ஜீவன் முக்தி நிலை கிடையாது. அப்படியே இருந்து ஜடசமாதியில் போகலாம். இதெல்லாம் தெரியறது. ஆனால் மரீச்சிகா தோயம் தூரக்கேந்து தெரிஞ்சாலும் அறிவுள்ளவனுக்கு அது உண்மை இல்லைங்கிற கன்விக்ஷன் இருக்கும். கயர்லாம் பாம்பு தெரியறது, ஆனால் இல்லைன்னு தெரியறது இவனுக்கு. அங்கே என்ன வித்தியாசம்னா, தெரிஞ்சாச்சுன்னா பாம்பு தெரியாது. ஆனால் மரீச்சிகா ஜலம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் பின்னி தெரியும். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துன்னு இருக்கா வேதாந்திகள். அங்கே போய் அது இல்லைன்னு தெரியும். ஒரு தூரக்கேந்து ஒரு மரக்குத்தியில் பூதம் பூதம்னு சொல்கிறான், இல்லைப்பா அது பூதம் இல்லை, இந்த குழந்தை அழறது இல்லை, இல்லை அது பூதம்தான். இவன் போய் தைரியம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் அங்கே இருக்க ஒரு துணி சுத்தின்னு இருக்க அந்த தூணில் அதை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கிறான். சுரேஸ்வராச்சாரியர் சொல்கிறார், அது ரஜ்ஜு சர்ப்பத்தை பிராந்தி எடுத்தால் போகிறாது, அந்த கயிறு எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும். தைரியம். அப்போ அங்கே போய் பார்த்தா அது இல்லை.
மறுபூமியில் ஜலம் இல்லை. அதுபோல் இந்த பிரபஞ்சம் பிரமாண திருஷ்டியில் இல்லை. பகவான் அந்த நிலையில் தான் இது இருக்கோ. சரீரம் இல்லை, மனசு இல்லை. சரீரத்தை மட்டும் மனசை மட்டும் இல்லாமல் பண்ணலை. சரீரமும் இல்லை, மனசும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரங்கிறதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் தெரியறது என்னாக்கா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. கடல் அலை மாதிரி, குமிழி மாதிரி, அகண்ட சச்சிதானந்த சமுத்திரத்தில் என்னெல்லாமோ உதிக்கிறது, நிற்கிறது, அடங்கிறது எல்லாமும் சாரமா ஜலம்தான். சலில ஏகோ திரஷ்டா அத்வைத்தோ பவதி. அந்த ஒரு குளத்தில் இல்லாட்ட நதியில் அலை வந்தாலும், குமிழி வந்தாலும், ஐஸ் கட்டி வந்தாலும் எல்லாம் ஜலந்தான். அது மாதிரி இங்கே என்னெல்லாம் நாமரூபங்கள் உண்டானாலும் எல்லாமும் அத்வயமான அந்த ஆத்ம வஸ்து தான். இதுக்கு தான் அத்வைத்தம். இதுதான் அத்வைத்தம். ஆக்சுவலாக பாகவதமெல்லாம் சொல்கிற போது இதையே பக்தின்னு சொல்கிறோம். அப்படி தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதையே தான் பக்தின்னு சொல்கிறோம். ஏன்னா பாகவதத்தோட பீஜமே பிரம்மா பகவான் கொடுக்குற உபதேசம். அந்த இடத்துல என்ன உபதேசம்னா, அகமேவ ஆசமேவாக்ரே நான்யத்யத் சதசத் பரம் பஷாதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியம். இதுதான் பாகவதம். நான் மட்டும்தான் முன்னால் இருந்தேன் சிருஷ்டிக்கு முன்னாடி. ஆத்மா வா இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம். பஷாத் அதுக்கப்புறம் நாமரூபாத்மகமான பிரபஞ்சம் வந்தது. அப்பவும் நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு பிரபஞ்சம் தெரியறது, எனக்கு பிடிச்சவா பிடிக்காதவா, ஆணு பொண்ணு எல்லாம் தெரியறது. ஆனால் ஆத்மா ஒரு பதார்த்தம் தான் இருக்குது. ஸ்வர்ணத்தை எடுத்து வளை பண்ணு, மாலை பண்ணு, மோதிரம் பண்ணு, கிரீடம் பண்ணு, ஸ்வர்ணம் தான். பொண்ணுக்கு வேறாக பூஷணம் உள்ளதோ தன்னை விட்டு தனுவேது தன்னை தனுவென்பான் அஜ்ஞானி தானாக கொள்வான் தனையறிந்த ஞானி தரிப்பாய். அந்த பொண்ணு எடுத்து நீ என்னென்ன பூஷணம் பண்ணினாலும் அது பொண்ணு தான், அது சொர்ணம் தான். அதுபோல் நாமரூபாத்மகமாக என்ன தெரிஞ்சாலும் அத்வயமான அந்த ஆத்மவஸ்துவோடு பிராமாணிகமான தத்துவத்துக்கு ஹானியே வரல. அது அதுவாக தான் இருக்குது. பஷா யோ அவசிஷ்யேத சோஸ்மிகம். இனி இதெல்லாம் போய் மிச்சம் இருக்கிறது என்ன? அங்கே நான் தான். இந்த தத்துவஞானத்தை வச்சுண்டு விவகாரத்தில் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் சகஜ ஞானம்னு பேர். இதே தான் இங்கே குரு உபதேசம் என்றார். துவைத்தம் மை அகிலம் சமுத்திதமிதம் மித்யாமனக்கல்பிதம் தோயம் தோய விவர்ஜிதே மருதலே பிராந்தீவ சித்தம் நஹி எத்யேவம் கலு. இப்படியானா திருஷ்யமேததகிலம் நாஹம் நவா தன் மம. இந்த திருஷ்ய பிரபஞ்சம் நான் இல்லை, என்னோடதும் இல்லை. பிரௌடானந்த சிதேக சன்மய வபுஹு சுத்தோஸ்மி அகண்டோஸ்மி அகம். அந்த பிரௌடமான ஆனந்த சின்மயமான அந்த ஆத்மசரீரி, அந்த வஸ்து, அந்த சத்தியம்தான் நாகம். அதுதான் அகம், அதுதான் என்னோட ஸ்வரூபம். அந்த சுத்தமான உணர்வு எது இருக்கோ அதுதான் என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு முதல்ல ஸ்டேட்மெண்ட். இப்போ அன்வேஷனம், விசாரம். ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறார். தேவோ நாஹம் அச்சேதனோயம் அனிஷம் குட்யாதிவன் நிஷிதஹாம் நாஹம் பிராணமயோபி வா திருதி திருதோ வாயுர்யதா நிஷிதஹம் சோஹம் நாபி மனோமயः கபிச்சலः கார்பண்யதுஷ்டோ நவாம் புத்திர்புத்தி புத்தகுவிருத்திகேவ குஹனா நாஜ்ஞானம் அந்தம் தமஹ. அகம் ந தேகः. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தேகோ ந அகம். நம்ம உள்ள நான் ஒரு தாட்டு வருதுங்கிறோமே, அந்த தாட்டும் நான் தேகம்னு நினச்சின்னு தான் வேலை பண்ணின்னு இருக்கு. தேக பரிமித்தமான ஒரு ஐடென்டிட்டி அங்கீகரிச்சுட்டு தான் உள்ள இந்த அகம்விருத்தியும் வேலை பண்ணுறது. எனக்கு அங்கே போகணும், யாருக்கு போகணும்? பாடிக்கு, சரீரத்துக்கு. எனக்கு சாப்பிடணும், எனக்கு தூங்கணும், எனக்கு கஷ்டம் வந்தது, என்னை அபமானப்படுத்தினா, எனக்கு சுகம் கொடுத்தா,
எனக்கு சுகம் வேணும். எல்லா விதத்திலையும் இந்த விருத்தி உதிக்கிறத, இந்த தேகத்தை, இந்திரியம் மனசோடு கூடின தேகத்தை நான் கல்பனை பண்ணிண்டு உள்வாங்கிண்டு தான் அந்த விருத்தி உள்ள உதயமாகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த தேகா ந அகம். பகவான்கிட்ட வந்துட்டு இருந்தவர் ஜிவி சுப்ராமையா ப்ரொஃபஸர். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், திருப்பி ஒரு ஞாபகத்துக்கு சும்மா சொல்கிறேன். அப்படி தான் அவரோட ஒரு குழந்தை, இந்திரான்னு பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பகவான்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பகவான் மடியில் ஏறி உட்காந்துக்கும், பகவானோட தண்டத்தை எடுத்துன்னு போகும், என்னென்னமோ பண்ணுவாள். அவளை ஒரு நாளைக்கு பிடிச்சி வச்சு பகவான் ஏதோ சொல்லி கொடுத்தார், உபதேசசாரம். உபதேசசாரத்துலேருந்து தேகம் தேகோ நாகம் கோஹம் சோகம் இவ்வளவும் சாரமாக எடுத்து கொடுத்துருக்கார் பகவான். இந்த குழந்தை இது சொல்லிகிட்டே இருக்கும், தேகோ நாகம் கோஹம் சோகம். நான் தேகம் இல்லை, நான் யார், நான் அந்த எது இருக்கோ அது, அந்த சைத்தன்யமே என்னோடய ஸ்வரூபம். இதை தெரியாட்டாலும் சொல்லிகிட்டு இருக்கும். பகவான் அப்பப்போ அதை அனலைஸ் பண்ணி கொடுப்பார் இந்த குழந்தைக்கு. இந்த ட்ரெஸ் யார், இந்த ட்ரெஸ்ஸு நீயா இல்லை, இந்த கை நீயா இல்லை, இந்த சரீரம் நீயா இல்லை, பின்ன நீ யார், உன்னோட ஸ்வரூபம் என்ன, அது இப்படி சிரிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு போகும். இந்த குழந்தைகிட்ட இப்படி பகவான் ஒரு நாளைக்கு சொல்கிறத தான் முருகனார் பகவான்கிட்ட கேட்டார், பகவானே ரொம்ப பெரிய வித்வான்களுக்கு கூட உள்ளே வரமாட்டேங்கிறது, இந்த குழந்தைக்கு புரியுமா பகவானேன்னு கேட்டுவிட்டார் தெரியாமல். பெரியவாக்கிட்டெல்லாம் பேசுறது ஜாக்கிரதையாக இருக்கணும் பகவான் சந்நிதியில். கேட்டுவிட்டார். பகவான் என்ன போய் புத்தியால் புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ அப்படிங்கிற, புத்தியால் மட்டும் புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதோ. முருகனார் ரொம்ப தவிச்சு போயிட்டாருன்னு சொல்லுவாள். நான் அப்படி போய் கேட்டுவிட்டேனே. அப்புறம் இந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்கும், அது தேகோ நாகம் கோஹம் சோகம். ஒரு நாளைக்கு இவா வெக்கேஷன் முடிஞ்சு கிளம்பி போகிறான் ஊருக்கு. போகிற போது பகவான் மலைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறது, இவள் இல்லாமல் போய் நமஸ்காரம் பண்ணி கிளம்புறது இந்த குழந்தைய பார்த்து, நான் சொல்லி கொடுத்தது சொல்லுங்கிறார். இப்போ இந்த குழந்தை தேகோ நாகம் கோஹம் சோகம் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிது. சரி, நீ உன்னோட ஆற்றுக்கு போ, நான் என்னோடய ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னு மலை மேலே போயிட்டேன். என் வீட்டுக்கு நான் போகிறேன், நீ உன் வீட்டுக்கு. அது சரிக்குமே வீடு ஆகிடுது. தமிழில் வீடுன்னா முக்தின்னு அர்த்தம். இந்த குழந்தை இப்படி தேகோனாக சொல்லிகிட்டு இருந்து ஒரு ஆஃப்டர் தேட் ஃபியூ மந்த்ஸ், அடுத்த வாட்டி அவர் வரத்துக்கு முன்னாடியும் என்னவோ அது போயிடுது. இந்த குழந்தை செத்து போயிடுது. ஆனால் அது சரீரத்தை விடுறதையுமே அது சொல்லிகிட்டு இருந்ததுதான், தேகோ நாகம் கோஹம் சோகம். அதுக்கு ஒரு சமாதி மாதிரி எல்லாம் கட்டி அதில் எழுதியெல்லாம் வச்சுருந்தேன், தேகம் நாகம் கோஹம் சோகம். இப்போ பேசிக் திங், ஷரீரம் நான் அல்ல. நம்ம சாதாரணமாக தேகோ நாகம்னு இப்போ சங்கராச்சாரியர் சொல்கிறார். பகவான் சொல்கிறது எப்படின்னா, தேகம் தேகோன வக்தி அகமிதி. தேகம் நான் சொல்லலை, கொஞ்சம் கிளாரிட்டி. அது தேகம் நான் சொல்லலை, நான் தேகம் இல்லைங்கிறது இல்லை, தேகம் நான் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லுமானா ஜட சரீரமும் சொல்லணும். ஏன்னா தேகம் இருக்கோ இல்லையோங்க. இந்த ஆத்ம வித்யை கூட ப்ரீரிக்விசைட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னோமே. அப்போது ஒரு கொஸ்டின் வருது நமக்கு, அது ப்ரீரிக்விசைட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆத்ம வித்யை வேலை பண்ணுமா? வரும். சம்டைம்ஸ் ஆசுரமான பலம் வந்துடும் அந்த ஞானத்தில். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பாகவதம் என்ன சொல்கிறதுன்னா, இரண்யகசிபு. இரண்யகசிபுக்கு இந்த ஞானம் இருந்துதான். இரண்யாக்ஷன் அவன் தம்பி செத்து போய் அங்கே கிடக்கிறான். எல்லோரும் அழறா, இவன் அழவே இல்லை, உட்காந்துட்டுருக்கான். அப்போது இவாளெல்லாம் கேட்குறா, அவளையெல்லாம் பார்த்து இவர் கேட்குறார், எதுக்கு அழறேன்னு. இல்லை, ஹிரண்யாக்ஷன் செத்து போயிட்டான், அவன் தான் ஏதோ கிடக்கிறானே, உடம்பு ஏதோ கிடக்க.
இல்லை இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது போயிடுத்தேங்க. அதை ஒத்துனா நீ அழமாட்டேங்கிற. அதை ஒத்து காட்டுறதுனால தான் நீ அழற. அதை ஒத்துனா நீ அழமாட்டே. தேகந்தான் அவனானால் இதோ இருக்கான். மம்மிஃபை பண்ணி வச்சுக்கோ. என்ன பேர் இருக்கு? பிரமிடு. தேகம் இல்லை அவன் நீ ஒத்துக்கிறேன்னா நீ அழவே வேண்டாமே. அப்போ அந்த சரீரம் இங்கே கிடக்கு. அப்போ இந்த சரீரத்துக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம், அந்த சைத்தன்யமோ நித்திய சித்தமான நித்திய சுத்தமான பூர்ண வஸ்து. அது அகங்கிற அனுபவம் தேகத்தில் இல்லை. அது சுதந்திரமாக பிருத்தக்காக பிரகாசிக்கிறது. பாகவதம் என்ன சொல்கிறதுனா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருந்தது, அனுபவம் இல்லை ஹிரண்யகசிபுக்கு. இந்த நாலேஜ் இருக்குது அவனுக்குள்ளே கூட. இந்த நாலேஜ் நிறைய பேருக்குள்ளே வேலை பண்ணுறது. அது அவனுக்கு அந்த யோக்கியதை இல்லாததுனால என்ன பவராக டிஸ்பிளே ஆகிடுது. வெட்டு குத்துங்கிறான். தேகம் போனால் போட்டு நம்ம இருக்கோமேங்கிறான். கவலைப்படாதே. அப்போ தேகோ நாகம் அச்சேதனோயம் அனிஷம். இது வெறும் ஜடம், அச்சேதனம். குட்யாதிவன் நிச்சிதா. இந்த சுமரு வெறும் மண் சுமரு, மண் சுமரு போல. குட்டிச்சோமரு. பாரதியார் அப்படி சொல்கிறார். அவருக்கு உபதேசம் பண்ணுற இடத்துல அது என்ன காட்டினார்? முதல்ல கிணறு கிட்டக்க சுமரை தானே காட்டுறார் இல்லையா? அப்புறம் உள்ளே இருக்கிற கிணத்து தண்ணி, அதுக்குள்ளே இருக்கிற சூரியனோட பிரதிபிம்பம். இந்த சரீரம் ஜடம். குட்யாதிவன் நிச்சிதா. இந்த ஜடமான ஒரு சுமரு, மண் சுமரு மாதிரி இது ஒரு ஜடம். சம்டைம்ஸ் நம்ம உடம்பெல்லாம் நாயெல்லாம் கிடக்கிறது பார்ப்போம் ரோட்டில் செத்து போய். அதுக்கும் நம்ம சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே போல தான். வெறும் மண்ணாங்கட்டை தான், அது ஒரு பேதமும் இல்லை. குட்யாதிவன் நிச்சிதா நாகம் பிராணமயோபி வா திருதி திருதா. நான் உள்ள இந்த சரீரம் நானெல்லாம் தள்ளி உள்ளே போயிட்டானா பிராணன் இருக்கு. பிராணன் நான் திருதி திருதா வாயு யதா. தோல் சஞ்சியில் அடைச்ச காற்று மாதிரி. இந்த கொல்லனோட ஆலையில் போயிட்டோமானா புசு புசு புசுன்னு அடிச்சுட்டு இருப்போம். அது என்ன சொல்லுவான் தமிழில்? துருத்தி. பெல்லோஸ் தானே? இப்படி புசு புசு புசுன்னு அடிச்சுட்டு இருப்பான். அது மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற வாயு மாதிரி தான் இந்த சரீரத்துக்குள்ளே பிராணன். அப்போ பிராணனாலையும் இல்லை. ந பிராணேன ந அபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டன இதரேன து ஜீவந்தி எஸ்மின் நேதா உபாஸ்ரிதவு. பிராண அபானனால கூட நம்ம இருக்கலை. ஏதோ ஒன்று இருக்கிறத பிராணன் வேலை பண்ணுறது. ஜீவன் இருக்கிற போது இந்த பிராணன் ஒரு நிர்பந்தம் இல்லாமல் மூக்கு வழியாக உள்ளே போகிறது எல்லாம். இந்த அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே போய் தொழுது வெளியில் வர மாதிரி இந்த ஒரு இப்படி போகிறது, உள்ளே போய் எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வருது. எல்லா இடத்தையும் ஒரு சந்நிதியாக போயிட்டு வருது உள்ளே. அது உள்ளே இருக்கிறது இல்லையானால் அடித்து ஏற்றினாலும் போகாது. நிறைய பேர் அந்த வென்டிலேட்டருக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க எல்லாரும் வர வரைக்கும் ஹாஸ்பிட்டலில். அதுதான் திருதி திருதா. அந்த வாயு இப்படி உள்ள அனுப்பிண்டே இருக்கிறது. அந்த பிராணனும் நான் அல்ல. சோகம் நாபி மனோமயா. அந்த மனோமய சரீரி, மனசு, சித்த விருத்திகள், வாசனைகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த மைண்டும் நான் அல்ல. கபிச்சலா, குரங்கு மாதிரி சஞ்சலம். அது கார்பண்ய துஷ்டா, கார்பண்ய புத்தி, கார்பண்ய துஷ்டா, ஒரு
கபிச்சலஹா கார்பண்ய துஷ்டா, ஒரு குரங்க போல எப்பவும் சஞ்சலமாக இருக்கிற, பிட்டியபிள். அதுதான் கார்பண்யம்னாக்கா ஏதோ எல்லாருக்கும் முன்னாடி போய் கெஞ்சின்னு இருக்கிறது, எதா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா, இதானே சம்சாரங்கிறது. கார்பண்ய துஷ்டோ நவாம் நவா புத்தி புத்த குவிர்த்திகா குஹனா இவ. தெரிஞ்சுண்டே வேண்டாத விஷயங்களை நம்மளை தள்ளி விடுற இந்த புத்தியும் நான் அல்ல. குவிர்த்திகா குஹனா, குஹனானாக்கா ஏமாற்றம், சதி, வஞ்சனை. அந்த புத்தியும் நான் அல்ல. நாஜ்ஞானம் அந்தம் தமஹா, எல்லாத்தையும் தள்ளிவிட்டானா மிஞ்சி இருக்கக்கூடிய இருள் அஜ்ஞானம், ஒன்றும் தெரியலை. இப்போ சுஷுப்தியில் தூங்குற போது எழுந்திருந்த அப்புறம் சொல்கிறோம் ஒன்றும் தெரியலைங்கிறோம். அங்கே ஆத்மானுபவம் மட்டும் இருந்தால் தெரியணுமேனா தெரியலையேங்கிறோம். அது அஜ்ஞானம் அந்தம் தமஹா. இதே போல் தியானத்திலையும் சரீரம் இல்லை, மனசில்லை, இந்திரியங்கள் இல்லைன்னு தள்ளி போக நான்கிற அகம்விருத்தியும் அடங்குற போது ஒரு இருட்டு, ஒரு அந்தகாரம், ஒரு அஜ்ஞானம், கூரிருட்டு. அதுவும் என்னோட ஸ்வரூபம் இல்லை, சூன்யதா. நிறைய பேருக்கு அதுதான் பரமார்த்தம்னு பிரம வந்துடலாம். தேகம் பிராணம் அபி இந்திரியாணி அபிச்சலாம் புத்திம் ச சூன்யம் விது ஸ்திரீ பாலாந்த ஜடோபமாஸ்து அஹமிதி பிராந்தாபிருஷம் வாதின மாயாசக்தி விலாசகல்பிதமஹா வியாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இந்த அஜ்ஞானமாகிற இருளும் நான் அல்ல. இப்படியே தொடர்ந்து சொல்லின்னு வர்றார். இப்படி எல்லாத்தையும் தள்ளினா தள்ள முடியாமல் நிற்கக்கூடிய அறிவு, சுத்த சைத்தன்யம், அந்த தூய உணர்வு, போதா பிரௌடானந்த சிதேக சன்மயவபு சுத்தோஸ்மி அகண்டோஸ்மி அகம். கம்பீரமான சிதானந்த ஸ்வரூபமான அனந்தமான எல்லையற்ற ஆகாசம் போல இருக்கக்கூடிய பூர்ணவஸ்து. அந்த பூர்ணவஸ்துவே என்னோட ஸ்வரூபம் இப்படிங்கிறது ஏஷா தத்துவ நிச்சயா. இதுதான் தத்துவ நிச்சயம். இங்கே இந்த தத்துவ நிச்சயம் உள்ளே வந்துடுத்தானால் இந்த இடத்துல இவனோட ஞானம் பூர்ணத்தை அடையிறது. நான் உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, நிர்மலமான சிதேக சன்மயவபு சித் ஸ்வரூபமாக இருக்கிற தூய உணர்வு, பூர்ண போதம், அதுவே என்னோட ஸ்வரூபங்கிறது தத்துவ நிச்சயம். இந்த தத்துவ நிச்சயத்தில் சாந்தி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, முக்கியமாக அபயம் இருக்குது. ஞானத்தோட லக்ஷணமே அபயம்தான். சம்சாரத்தோட லக்ஷணமே பயம்தான். என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ, தேகத்தை சொல்லி பயம், நான்ங்கிறது தேகம் நினச்சின்னு பயம், என்னோடதாக இருக்கிறத நினச்சிட்டு பயம். ஒரு மூமெண்ட் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சினாலும் சரி, தியானம் பண்ணினாலும் சரி, யோகம் பண்ணினாலும் சரி, இதெல்லாம் நீங்களேன்னா நமக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அபயம் வை ஜனக பிராப்தோசி. ஜனகனுக்கு ஞானத்தை அடைஞ்சு யாக்ஞவல்யர் கொடுக்குற கன்ஃபர்மேஷனே யூ ஹவ் அட்டெயின்ட் ஃபியர்லெஸ்னஸ். அபயம் வை ஜனக பிராப்தோசி. அந்த அபயம்தான் ஞானத்தோட லக்ஷணம். சாந்தி, சந்தோஷம், அபயம், ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது தான் ஆனந்தம். அதில் அபயம் இருக்குது, அதில் ராகத்வேஷம் இல்லை, சாந்தி இருக்குது, அகங்கார விருத்தியோட சலனம் இல்லை, அகண்டாத்ம போதம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம ஆனந்தா அப்படின்னு, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படி. இந்த விதத்தில் ஒரு நிவர்த்தமான ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணுறது? பிரவೃத்தியில் தள்ளலை,
அந்த ஞானத்தோட சுதசித்தமான ஸ்வபாவமே நிவர்த்தி தான். அந்த நிவர்த்தமான ஞானத்தை தான் இங்கே பிரௌடானுபூதி அப்படின்னா, பிரௌடமான அனுபூதி. அது பரமசாந்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சம்டைம்ஸ் யோக்கியதை இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேகம் நான் இல்லைங்கிறதே முடிஞ்சு போச்சு. யதி தேகம் பிருதக் கிருத்திய சிதி விஸ்ராமிய திஷ்டசி அதுனைவ சுகீ சாந்தோ பந்தமுக்தோ பவிஷ்யசி. இந்த தேகத்தை பிரித்து சித்ஸ்வரூபமாக இருக்கிற தன்மையில் நீ விஸ்ரமிப்பாயானால் அதுனைவ இகைவ இப்பவே இங்கேயே சுகி சாந்தா பந்தமுக்தா பரம சுகத்தை அடைஞ்சவனாகவும் சாந்தி அடைஞ்சவனாகவும் பந்தத்திலேருந்து விடுபட்டவனாகவும் நீ ஆகிறாய். இதுதான் இது அஷ்டாவக்ர கீதை. இதுதான் சுலலிதமான வித்யா. ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை, நொய்யார்த்தமக்கும் அதி சுலபம். ரொம்ப சாதாரண மக்களுக்கு கூட தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு சுலபம். ஏன்னா அது எல்லாருக்கும் சகஜம், ஸ்வதசித்தம். வேணும் தோணும், அவ்வளோதான். ஒரு பக்கத்துக்கு இங்கே கஷ்டம் இருக்குது தெரியணும், இன்னொரு பக்கத்துக்கு நிவர்த்தி வழி இருக்குதுன்னு தெரியணும், அதுக்கு உத்தியமிக்கணும். இவ்வளவு தான் வேணும். இது அறிஞ்சப்புறம் அவ பிராரப்தம் எப்படியோ அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு யாக்ஞவல்கியர்கிட்ட. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குங்கிறார். அதை டிஃபைன் பண்ண முடியாது. அவாவா உடம்பு மனசு எல்லாமும் வேற, ஒன்று போல் இருக்கவே இருக்காது. அதனால் யாரையாவது பார்த்து நான் அவளை மாதிரி இருக்கேன் முடியாது. அறிவு ஒன்று சமம். இந்த அறிவு எல்லாருக்கும் சமம். லைஃப் ஒருத்தருக்கே ஒரு டைமில் இருக்கிற போல் இன்னொரு டைமில் இருக்காது, மாறிண்டே இருக்கும். பிராரப்த வைவித்தியம்னு பேர். பிராரப்த வைவித்தியம். பிராரப்தம் மேனிஃபோல்டு, ஒரு மாதிரி இருக்காது அது. ஆனால் இந்த ஞானம் இருக்கே, அது ஒரு வாட்டி பொழுது வெடிஞ்சது தான், பிரகாசிச்சது தான், அஸ்தமனமே இல்லை. ஸ்வாத்மனி அனஸ்தமய சம்விதி. அனஸ்தமய சம்வித், அஸ்தமனம் இல்லாத சம்வித். அதில் அதோட அறிவு நமக்குள்ளே வந்துடுத்து, அது தெரிஞ்சுட்டோம், முடிஞ்சு போச்சு. பிராரப்தம் மாறிண்டே இருக்கும். பிராரப்தத்தை பேஸ் பண்ணின்னு இருக்கிற நாலேஜ் எல்லாம் நிலச்சே நிற்காது, சபலம். அந்த ஞானம் ஷுவரிட்டியும் கிடையாது. அதில் பிராரப்தத்தை பேஸ் பண்ணிட்டு யாருக்கும் எதுவும் நிர்ணயமாக இது இப்படி தான் சொல்லவே முடியாது. ஹெல்ப்பெல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் கன்ஜெக்சர் தான். ஃபிசிக்கல் லைஃப்லையாக இருக்கட்டும், ஈவன் மென்டல் லைஃப்லையாக இருக்கட்டும், இன்டலெக்சுவலாகட்டும், எல்லாம் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்க முடியுமே தவிர பர்ஃபெக்ட் நாலேஜ் கிடையாது. பர்ஃபெக்ட் நாலேஜ் வேதாந்தம் மட்டும்தான். அதனால தான் அதுக்கு வேத அந்தம்னு பேர். அந்தம்னா பர்ஃபெக்ஷன், நாட் எண்டு. வேதம்னா அறிவு, நாலேஜ். நாலேஜோட பர்ஃபெக்ஷன் இதில் தான். ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பர்ஃபெக்ட் அல்ல, அது அதோடு தன்மையினாலே பர்ஃபெக்டு. அதை தெரிஞ்சுக்கிற போது நம்ம அந்த பர்ஃபெக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. புத்தி தெளிவாகி அந்த பர்ஃபெக்டாக இருக்கிற வஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அது அதுவாகவே வஸ்து தந்திரம்னு பேர். மீதி நாலேஜெல்லாம் புருஷ தந்திரம், அந்த புருஷனோட சாமர்த்தியத்தை. மெடிக்கல் சயின்ஸ்னால் மெடிக்கல் சயின்ஸு ஒரு சில பேசிக் திங்ஸ் எல்லாம் சொல்கிறது. ஆனால் டாக்டரோட சாமர்த்தியமும் உண்டு, அவளோட தெரிஞ்சுட்டு எப்படி பண்ண முடியலாம் இருக்குது இல்லையா. அந்த நாலேஜும் பல கோன்லேருந்து பார்க்கலாம். இது ஒரே கோனில் தான் பார்க்க முடியும். இது ஆத்மாவோட ஸ்வரூபத்தை குறிச்சிருக்கிற நாலேஜ். இருக்கும் இயற்கைன்னு பேர் அதுக்கு. இருக்கும் இயற்கையால் இருக்கக்கூடிய அறிவு அது. அது தானாக இயங்கக்கூடிய அறிவு. அதை தெரிஞ்சிக்க தான் முடியும். அது தெரிஞ்சுட்டானா அது பூர்ணம். அந்த பூர்ணத்துவம் நமக்கு வீடுன்னு பேர், சுவாதந்திரியம். அப்புறம் பிராரப்தம் நடக்கும், எப்படியோ நடக்கும். இன்றைக்கி இப்படி இருக்குது, நாளைக்கு இன்னொரு விதம்,
நாளைக்கு நல்ல விதம். ஒரு நாளைக்கு பார்த்தா உடம்பு காணாது. யார் பாப்பான்னு தெரியல இல்லையா? உடம்பு காணாது. எல்லாம் காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். எதோ நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதையும் நேற்றுக்கு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். இம்பர்ஃபெக்ஷன் பிரின்சிபிள். இந்த பர்ஃபெக்ஷனை பிராரப்தத்தில் எதிர்பார்க்கவே முடியாது. அது எப்படி தான் இருக்கும். அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். இவ்வளவு தான் முடியும். ஆனால் இந்த அறிவோ அது பர்ஃபெக்ட், பூர்ணம். அது அனௌபமம். அதை தெரிஞ்சுண்டா அந்த பூர்ணத்துவம் நமக்கு பெரிய சொத்து, நிதி. அப்புறம் பிராரப்தம். பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுஹு இத்யேஷா மனீஷா மம. இந்த சரீரத்தை பிராரப்தத்துக்கு விட்டு கொடுத்தோம். பிராரப்தம் நடக்கட்டும். எப்படி எப்படி நடக்கணும் நடக்கும். அந்தந்த காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது அது நடக்கும். பகவான் சொன்னாரே, அங்கங்கு இருந்து ஆண்டவன் ஆட்டு வெப்பன். எது நடக்கிறதுக்கு இருக்கோ அது நடக்கும். மௌனமாய் இருப்பது நன்று. அப்படின்னா என்ன? ஞான நிஷ்டையோடு இருக்கிறது நல்லது. அவ்வளோ. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல